அது என்னமோ தெரியல, இன்னைக்கு மார்க்கெட்ல திருமண பக்கம்லாம் அந்த பாலக்கீரையாவே இருந்துச்சா, சரின்னு நானும் ஒரு 2 கட்டு தூக்கிட்டு வந்துட்டேன். எப்ப பாரு பருப்பு கீரைன்னே செய்யாம, ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டா செய்யலாமேன்னு சொல்லிட்டு, இந்த தெலுங்கு வீடியோஸ்லாம் நெறையா பார்த்தேன். அதில இந்த பாலக் உள்ளிக்காரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது ரொம்ப சிம்பிளா இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு துண்டு புளி, 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா நைஸா பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில ஆயில் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுட்டு, அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையும் சேர்த்துட்டு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரை அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னாவே, அந்த கீரையில இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்துரும். நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க தேவையில்ல. நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியா கொத்தமல்லிய தூவி விட்டு இறக்கணும் அப்படின்னாவே பாலக் உள்ளிக்காரம் ரெடி.